பாம்பன் கடலில் உள்ள பழைய ரயில் பாலத்தின் ஒரு பகுதியில் 80% அகற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் 2.3 கிலோ தொலைவில் கடலுக்கு கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் ரயில் பாலம் கடந்த 1914ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள கப்பல்கள் செல்லும் வகையில் திறந்து மூடும் வகையில் பாலம் அமைக்கப்பட்டது. இந்த வழியாக ஆயிரக்கணக்கான கப்பல்கள் வந்து சென்றுள்ளது. தனுஷ்கோடியில் 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட புயல் காரணமாக பாதிக்கப்பட்டது. இதன் பின்னர் சீரமைக்கப்பட்டு மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்கியது. இந்த பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள தூக்கு பாலம் தொடர்ந்து ஏற்பட்ட பழுது காரணமாக 2019ஆம் ஆண்டு 550 கோடி மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டுமான பணி அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கியது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி புதிய ரயில் பாலத்தின் வழியாக ரயில் போக்குவரத்தை பிரதமர் மோடி துவங்கி வைத்தார். இந்த நிலையில் பழைய பாம்பன் ரயில் பாலத்தை பாதுகாத்து அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என ராமேஸ்வரம் தீவு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். புதிய ரயில் பாலம் செங்குந்தாக மோட்டார் மூலம் தூக்கி இறக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. பழைய பாலம் 12 ஊழியர்கள் மூலம் திறந்து மூடும் வசதியும் உள்ளது. இதனால் பாம்பன் கால்வாய் வழியாக கப்பல்கள் செல்ல வேண்டும் என்றால் புதிய மற்றும் பழைய பாலம் திறக்க வேண்டும். புதிய பாலம் விரைவாக திறந்து விடலாம். பழைய பாலம் திறக்க வேண்டும் என்றால் அந்த பாலம் முழுமையாக பராமரிப்பு பணி தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். இதன் காரணமாக பழைய பாலத்தை அகற்ற இந்திய ரயில்வே துறை முன்பாக அறிவிப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பழைய ரயில் பாலம் கட்டப்பட்டு 111 ஆண்டுகள் கடந்த நிலையில் பாலத்தை அகற்றும் பணி 2.81 கோடி மதிப்பீட்டில் கடந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி தொடங்கியது. தற்போது பழைய ரயில் பாலத்தின் ஒரு பகுதியில் 80% பாலம் அகற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது.